வச்சிருந்த புதினா செடியெல்லாம் நல்லா வளர்ந்து கீழே தொங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ மேலாப்பில் நல்லா ஆஞ்சு விட்டோம்னா தான் நல்லா தளைஞ்சு வரும். மேலாப்பில் புதினா எல்லாத்தையும் ஆஞ்சு எடுத்தாச்சு. ஏற்கனவே வீட்லேயுமே கொஞ்சம் புதினா மல்லிலாம் இருந்து ரெண்டையும் வச்சு துவையல் மாதிரி அரைச்சிடலான்னு சொல்லிட்டு வதக்கி எடுத்துக்கிட்டேன். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்க மாட்டேன். லைட்டாக வதக்கிட்டு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுக்கிட்டேன். நைட்டு சஹருக்கு இட்லி அவிக்கலான்னு சொல்லிட்டு தான் மாவு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். டெய்லியுமே சோறாதானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்பப்போ இந்த மாதிரி நாஸ்டா ஐட்டம் மாதிரி போட்டுருவேன். இட்லிக்கு சாசியாக வந்து தக்காளி சட்னி தான் கேட்டிருந்தேன். துவையல் வதக்கி எடுத்து அதே கடாயில் 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டு கொஞ்சமாக சட்னிக்கு வதக்கிட்டேன். இன்னொரு பக்கம் துவையலுமே அரைச்சி எடுத்துட்டேன். துவையலை இன்னொரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் சஹருக்கு எந்திரிக்கும் போது வெளியே எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு துவையல் அரைச்சி அதே மிக்சி ஜாரில் சட்னியுமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். துவையல் சட்னி ரெண்டுமே கொஞ்சம் ட்ரையாக இருக்கனால கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால பாசிப்பருப்பு தால் மாதிரி வச்சிருந்தேன். புளிலாம் சேர்க்காம தக்காளி நிறையா சேர்த்து போட்டு செஞ்சிருந்தேன். ஒரு 2 விசில் வச்சுட்டு தாளிச்சு விட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும். தாளிக்கும் போது கொஞ்சம் பூண்டு சேர்த்து தாளிச்சோம்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கை நிறைய கொத்தமல்லி 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதான். இனி சஹருக்கு மட்டும் எந்திரிச்சிட்டு இட்லி அவிக்கிற வேலை மட்டும்தான். இப்போ பெறலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு சொல்லிட்டு. இதுவே நம்ம நோன்பு வைக்கிற டைம் பெருநா டயத்துலலாம் தேடினோன்னா கண்ணுக்கு மாயமாக தெரியவே செய்யாது. அதனால தான் இங்கே அந்தமானில் நாங்கள் ஒரு நாள் டிலேயாக நோன்பு வச்சுருந்தோம். சஹருக்கு எந்திரிச்சிட்டு நல்லா சுட சுட இட்லியுமே ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் சஹருக்கு அப்பப்போ டிஃபின் ஐட்டம் மாதிரி பண்ணுவோம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். மச்சியுமே சிக்கன் குழம்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையுமே வச்சுட்டு நான் செஞ்சிருந்த சட்னி துவையெல்லாம் வச்சுட்டு இட்லிக்கு நல்லா முழுகிற அளவு சாம்பார் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் ஃபைபருக்கு கொஞ்சம் வெள்ளரிக்காய், ப்ரோட்டீனுக்கு முட்டை எடுத்துருந்தேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இட்லியில் சாம்பார் முழுகிற அளவுக்கு போட்டு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். கடைசியாக முட்டைக்கு கொஞ்சம் மிளகுத்தூளும் உப்பும் போட்டு சீசனிங் பண்ணிக்கிட்டேன்.